ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை பற்றி தான். இது தமிழன்ஸ் தமிழ், நான் அகிலன், அகிலப்பிரியன். ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்காளி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலை. இந்த 18வது சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு வராங்க. இதுவரையும் 4 போட்டி விளையாடியிருக்காங்க. அதில் 1ல் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 3 போட்டியில், அதுவும் தொடர்ச்சியான 3 போட்டியில் தோல்வி. நேற்று நடந்த சென்னைக்கும் டெல்லிக்கும் இடையிலான போட்டியில் 25 ரன் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுவும் நம்ம ஹோம் கிரவுண்டில். இந்த 18 வருஷ ஐபிஎல் வரலாற்றில் டெல்லி அணி நம்மளோட ஹோம் கிரவுண்டில் நம்மளை தோக்கடிச்சு 15 வருஷமாச்சு. 3வது சீசனில் தான் டெல்லியோட நம்ம ஹோம் கிரவுண்டில் தோற்றுருக்கோம். நேற்று நடந்த நம்ம சென்னை சேப்பாக்கம் கிரவுண்டில் டெல்லி அணி டாஸை வின் பண்ணி 184 ரன் எடுத்திருந்தாங்க. சென்னை சேப்பாக்கம் கிரவுண்டில் 180 ரன்னுக்கு மேலே யாருமே சேஸ் பண்ணி ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. அப்படி இருக்கும்போது சென்னை அணி ஜெயிப்பாங்களா, அவங்களோட ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கத்தில் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் சென்னை அணியால் சேசிங் பண்ணி 158 ரன்னு மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. சிங்கத்தோட குகைக்குள்ளேயே வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சு கெத்து காமிச்சிட்டு போயிட்டாங்க இந்த டெல்லி. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஹாட்ரிக் தோல்வி அடைஞ்ச நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃபுக்கு போகுமா அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருக்கு. என்னடா 4 மேட்சுக்கே இப்படியா, இன்னும் பின்னாடி 10 மேட்ச் இருக்குது, அதில் ஜெயிக்க மாட்டாங்களா, இப்போவே பிளே ஆஃபை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னா, சென்னை தோத்தது நம்மளோட ஹோம் கிரவுண்டில். அதுவும் தொடர் தோல்வி, 2 தோல்வி, 2மே நம்மளோட ஹோம் கிரவுண்டில் தான். நம்ம கிரவுண்டை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதில் 18 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடியே எத்தனையோ டெஸ்ட் மேட்ச் விளையாடியிருக்கோம். அப்படி பழகி போன நம்மளோட மைதானத்திலேயே தொடர் 2 தோல்வி. இதுதான் நம்ம ரசிகர்களுக்கு இடையில் ரொம்ப கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. நான் ஒரு பக்கா டோனி ரசிகன். ஐபிஎலுக்கு முன்னாடியே பங்கு வச்சுக்கிட்டு இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருந்த அந்த எம்எஸ் டோனி, அவரோட பெரிய ரசிகன் நான். டோனி இறங்கி அந்த லாஸ்ட் பாலில் ஒரு 6 அடிப்பார் பாருங்க, அப்படியே புல்லரிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு வெறித்தனமான ரசிகன். அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டு எப்போ வரும்ட்டு அப்படி காத்துக்கிட்டு இருப்போம். ஐபிஎல் ஆரம்பித்ததுலேருந்து அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கேப்டன் ஆனதுலேருந்து 5 கப்பு அடித்து சென்னைனா கெத்து அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்த தலை டோனியை நேற்று நடந்த மேட்ச்சில் தோற்றதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டா தேவலை அப்படின்னு பல பேரை சொல்ல வச்சுட்டாரு. தலை தரிசனம் கிடச்சா மட்டும் போதும் அப்படின்னு இருந்த ஃபேன்ஸை என்ன தலை இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்ல வைக்கிற ரேஞ்சுக்கு நேற்று மேட்ச்சு அமைஞ்சிருச்சு. யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு உதாரணமாக நம்ம தலை டோனி மாறிட்டார். 18 வருஷமாக ஒரு கப்பு கூட ஜெயிக்க முடியாமல் பல டீம் இருக்கும் போத கப்புக்கு மேலே கப்பாக ஜெயிச்சு கொடுத்த எம்எஸ் டோனியை இப்போ உங்கள் 43 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 40 வயசுங்கிறதே கிரிக்கெட்டில் ரிட்டையர்மெண்ட் வயசு தான். அதையும் தாண்டி இன்னைக்கு வரையும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்காண்டி வில்லிங்காக விளையாடிக்கிட்டு இருக்க நம்ம தலை டோனி ஒரு சில மேட்ச்சில் ஒழுங்காக விளையாடலை அப்படிங்கிறதுக்காண்டி உடனே அவரை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. அவர் இத்தனை சீசனை விளையாடுறதுக்கு காரணமே ஃபேன்ஸ் தான். சென்னைனா டோனி, டோனினா சென்னை அப்படி ஆயிடுச்சு. டோனி இல்லாத ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸை நினச்சி பார்க்க முடியுமா? அவர் ரிட்டையர்ட் ஆகிருக்கணும்னு நினச்சா எப்போவே ரிட்டையர்ட் ஆகிருப்பாப்புல. அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் தக்க வச்சுருக்காது வெறும் 4 கோடிக்கு தான். ஒரு 4 கோடிக்காண்டி ஒரு லெஜண்ட் விளையாடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். அவர் அதையும் மீறி இந்த வயசில் கூட அவரோட விக்கெட் கீப்பிங்கை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. டோனி நேற்று நடந்த மேட்ச்சில் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போல தான் விளையாடினார். நானுமே அதை ஒத்துக்கிறேன். அதுக்கு டெல்லியோட பவுலிங்கும் தான் காரணம். ரசிகர்களுக்காண்டி விளையாட ஒத்துக்கிட்ட ஒருத்தரை நீங்கள் இப்படி விளையாடலை, அப்படி விளையாடலை, இப்படி விளையாடிருக்கலாம், அப்படி விளையாடிருக்கலாம், அவரை பார்த்து குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? மேபி எம்எஸ் டோனிக்கு இதுவே லாஸ்ட் சீசனாக கூட இருக்கலாம். அவருக்கு முட்டி வலி, முழங்கால் வலின்னு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. அதையும் தாண்டி தான் அவர் இந்த ஐபிஎல்லில் விளையாடுறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 11 பேரில் ஒருத்தரை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. 30 பாலுக்கு
75 ரன் எடுக்கணும். அதை எடுக்கிறது சிரமம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் களத்தில் நிற்கிறது எம்எஸ் தோனி. அவர் எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை அங்கே கிரவுண்டில் இருந்த அத்தனை பேருக்குமே இருந்துச்சு. நேற்றைய மேட்ச்சில் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி விளையாடியிருந்தாலும் அவர் அடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சோம் பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை தாங்க அவரை இன்னைக்கு வரையுமே கிரிக்கெட்டில் வச்சுருக்கு. அவரால் அடிக்க முடியும், அடித்து காமிச்ச ஆள் தான். ஆனால் நேற்று முடியலை அப்படிங்கிறதுக்கு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். கான்வே வந்தால் அடித்து தள்ளிடுவார் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அங்கே நடந்தது என்ன? எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்காதுங்க. கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு, அவ்வளோதான். தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசைய முறுக்கு, அதுதான். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம கோலி குருசாமியை பார்த்து கற்றுக்கங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஒரு சிஎஸ்கே ஃபேனாக சொல்கிறேன். எப்படி இந்த வருஷம் எம்எஸ் தோனிக்கு ஒரு லாஸ்ட் இயராக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி தான் ஆர்சிபி கிங் கோலியும் இந்த சீசனோட ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆர்சிபி இந்த வருஷம் கப்படிச்சு பேருக்கு ஏற்ற மாதிரி கிங் கோலியாக ரிட்டையர்ட் ஆகணும்னு நான் வாழ்த்துறேன். சிஎஸ்கே ஃபேனாக ஆர்சிபி வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஈசாலா கப் நம்தே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.